நிச்சயமாக நிகிதா, சென்னை யானைகவுனி பகுதியில் விஷவாயு தாக்கி தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை யானைகவுனி பொன்னப்பன் சந்து பகுதியில் 45 அடி ஆழம் உள்ள கிணற்றை தூர்வார இறங்கிய கொடுங்கையை சேர்ந்த ஐயனார், அவருக்கு வயது 35, அவர்கள் தந்தை ரவி வயது 65, இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். சவுகார்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபரான பிரசாந்த் இவருக்கு சொந்தமான கிணற்றில் திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசித்து வரும் ரவி மற்றும் ஐயனார் இருவரும் இந்த காலை அதாவது கிணற்றில் இறங்கி தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தூர்வாரும் போது அவர்கள் உள்ளே சென்ற போது விஷவாயு தாக்கியதாக தெரிகிறது. அப்போது இருவரும் உள்ளே மயங்கி விழுந்திருக்கின்றனர். இந்த இருவரும் ரவி வண்டல் மண் அகற்றுவதற்காக ஒரு தற்காலிக படிக்கட்டு வழியாக கிணற்றுக்குள் இறங்கியுள்ளனர். உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு நச்சு வாயு கசிந்து மயங்கி தண்ணீரில் விழுந்தனர். அதன் பிற தந்தை சரிந்து விழுந்ததை கண்ட ஐயனார் அவரை காப்பாற்ற முயற்சியில் ஒரு தற்காலிக படிக்கட்டு வழியாக கிணற்றுக்குள் இறங்கி இருக்கிறார். இருவருமே அந்த கிணற்றுக்குள் விழுந்து அப்போது விஷவாயு தாக்கிய நிலையில் இருவருமே கிணற்றுக்குள் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இருவருமே சம்பவ இடத்திலே இருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் இதை கண்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். அதே போல காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தால் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினை வரவழைத்து தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சுவாச கருவிகள் மற்றும் பாதுகாப்பு முகமூடிகளை அணிந்து கிணற்றுக்குள் நுழைந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை உயிரிழந்த நிலையில் தந்தை மகனும் உடலை மீட்டு தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் அந்த பகுதியில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.